ஐதராபாத்தில் ஆடு திருடும் கும்பல் ஆட்டோவில் சுற்றித் திரிவதால் கால்நடை வளர்ப்போர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பட்டப்பகலில் ஆடுகளை திருடி ஐதராபாத் பிரியாணி போடும் கும்பல் சிக்குமா? மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் ஆட்டோவில் வந்த கும்பல் துணிந்து ஆட்டை கடத்திச் செல்லும் காட்சிதான் இது. வீதிகளில் ஆதரவற்று சுற்றித் திரியும் கால்நடைகளுக்கு ஆதரவு கொடுக்கும் கும்பலை பிடிக்க போலீசார் பொறி வைத்து காத்திருக்கின்றனர். நடந்தது என்ன? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஷாஹின் நகர் மக்கள் அடர்த்தி நிறைந்த பகுதியாக உள்ளது. இதனால் எப்பொழுதும் மக்கள் நடமாட்டம் நிறைந்து பரபரப்பாக காணப்படும். அப்பகுதியில் பொதுமக்கள் சிலர் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து வருகின்றனர். இடப்பற்றாக்குறை காரணமாக அவற்றை வீதியிலேயே விட்டுவிடுகின்றனர். இதனால் மர்ம நபர்கள் சிலர் வாகனங்களில் வந்து கால்நடைகளை கடத்திச் செல்வதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளன. இந்த சூழலில் காலை 11:30 மணி அளவில் ஷாஹின் நகரில் குறுகலான சாலையில் 2 குட்டிகளுடன் ஒரு ஆடு உலாவி உள்ளது. அப்போது அந்த ஆடுகளின் அருகே ஆட்டோ ஒன்று வந்து நின்றுள்ளது. அதில் இருந்து கீழிறங்கிய நபர் சுற்றும் முற்றும் நோட்டமிட்டுள்ளார். அப்படியாக யாரும் வரவில்லை என்பதை உறுதி செய்ததும் அங்கிருந்த ஆடு ஒன்றை தூக்கி ஆட்டோவில் ஏற்றியுள்ளார். அதை ஒருவர் பார்த்ததும் ஆட்டோவை வேகமாக ஓட்டியுள்ளனர். சத்தம் கேட்டு ஆடுகளின் உரிமையாளர் வெளியே வந்து பார்த்துள்ளார். பின்னர் ஆட்டை கடத்திச் செல்வதை அறிந்து தனது இருசக்கர வாகனத்தில் துரத்தி உள்ளார். ஆனால் ஆட்டோ சிட்டாய் பறந்து மறைந்துள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் சிசிடிவி ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கால்நடை திருடர்களை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். ஹைதராபாத்தில் பட்டப்பகலில் ஆட்டோவில் வந்து ஆடுகளை திருடி பிரியாணி போடும் கும்பலுக்கு போலீசார் விரைவில் சிறை விருந்து அளிப்பார்களா?